பார்த்தீங்கன்னா வந்து இறங்கின இடம் இதுதான். நல்ல பயணமாக அமையட்டுமா, மீண்டும் பார்ப்போமா. அப்ப நீ என்ன வந்தாச்சு பார்த்தாச்சு திரும்ப போவேன். ஓகே வாங்க பார்ப்போமா. இஞ்சால என்ன கிட கொண்டு வாங்க பாருங்க. இதான் அந்த மின்சாரம் எடுக்கிற மின்காற்றாலை. அப்படியே நடந்தாங்க போய் பார்ப்போமா. போய் பார்த்துட்டு அதுல ஏதோ சேலாம் தான் ப்ரூஃப் பண்ணலாமா, சாப்பிட்டு பார்க்கலாம். நான் சாப்பிட மாட்டேன், நான் மச்சம் இல்லை, இன்றைக்கு அசைவம் சாப்பிட்றேன் இல்லை. ஸோ நோ கோ. பார்த்தீங்கன்னா இதுல கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மரத்துல பல வகையான பழம் காய்ச்சிருக்கு. பார்க்குற மாதிரிக்கு அந்த ஊர்ல பலாப்பழம் பாலப்பழம் மாதிரி ஒரு மஞ்சள் பழம் காய்ச்சிருக்கு, அதே மாதிரி இருக்கு. இப்போ பழம் பாருங்க, அந்த மரத்துல அங்க, இந்த மரத்துல இங்க எல்லாத்துலேயுமே அந்த பழம் தான் இருக்கு. முழுமை ஒரு மஞ்சள் கலர்ல தெரியுது. எவ்வளவு கொத்து கொத்த காய்ச்சிருக்கு, சாப்பிட்றதோ தெரியாது, அதால தெரியாது. வாங்க போய் பார்ப்போம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள நுழைஞ்சாச்சு அனுமதி என்று என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அங்க போய் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா குளம் மாதிரி ஒன்று நடக்குது. இது உங்களுக்கு நான் இப்ப சாகச விளையாட்டு இறங்கி காட்ட போறேன். கழிவு நீர் வடியுது. உங்களுக்காக எவ்வளோ நான் ரிஸ்க் எடுக்கிறேன் பாத்தீங்களா. வடிவேல சொன்ன எனக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னா ரஸ்க் சாப்பிடுறேன். இப்படி ரெண்டு இந்த கருப்பா தான் தெரியும், சூரிய ஒளிஞ்சிருக்கு. ஒரு பாட்டு மாதிரி இந்த வாயில் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தங்கம். இதில் தெரியுறது இந்த தங்கலாம் படம் பார்த்தீங்க, தங்கலாம் அதில் இப்படி தான் கேரளியில் இப்படி பவுன் இருக்குது. இது பவுன் தான். வந்து ரெக்கில் எடுக்கும், லொக்கேஷன் ஷேர் பண்ணி விரும்புகிறாங்க. அதுக்கு நான் இப்போ பாருங்க ரிஸ்க் எடுத்து திரும்ப இப்போ விழுந்துருப்பேன். திட்டமிடாம வந்து எந்த பக்கம் போறது எங்க பிடிக்கிறதுன்றது ஒன்று தெரியாது. சூரியன் இங்கே ஒதுக்கிறபடியா கிழக்கு தெரியுது. ஓகே, இப்போ என்ன இதான் சொல்றது, இதையும் திட்டம் பண்ணி தரணுங்க. வாழ்க்கையில என்னத்தை செய்தாலும் திட்டம் பண்ணி பண்ணுங்க. இல்லாட்டி திட்டமிடாட்டி நடுத்தெருவில் என்ன தண்ணிக்கணும், நடுத்தெருவில் நினைக்கிற மாதிரி. இப்போ நான் திரும்ப போறேன், திரும்ப போய் தானே போறேன். ஒரு இடம் சிறந்த அனுபவத்துக்கு நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் இந்த இடம். பாத்தீங்கன்னா சமூகம் இடம் தேடி பிடிக்காம திரும்ப போய் பார்க்க போகுது. இதுக்குள்ள இருக்குமோ? இதுக்குள்ள இருக்கு. சமூகம் தேடி அலைகிறது, ஆனா சமூகத்தால கண்டுபிடிக்க முடியல இன்னும். இதுல 30 கிலோமீட்டர். அப்போ கொஞ்சம் மெதுவா தான் போகும். உதான் நச்சொன்னு வடிக்கிட்டு எழுந்தமானத்துல வடிக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. எதையும் நேர்த்தியாக திட்டமிட்டு நடத்தா கட்டாயம் நடக்கும். திட்டமிடாம செய்து போட்டு எனக்கு நடக்குது இல்லை, எனக்கு நடக்குது இல்லை, என்னன்னு நடக்கும். இது வாழ்க்கைக்கான அறிவுரை. ஒரு நேர போய் பார்த்துட்டு வருவோம். இப்ப பாத்தீங்கன்னா திரும்பின பக்கத்துல இருந்து மற்ற பக்கத்துக்கு போய் பார்க்க போறோம். அங்க நிறைய இருக்குமென்ட்டு இந்த உள்மனசு சொல்லு. இதுதான் நிறுத்தம், என்ன வான நிறுத்தம் இடம். என்ன கீழே அவர்கள் இறுக்கி தார போடிருந்த, அதால கொஞ்சம் இது புழுதிகள் புழுதி தூசிகள் மாதிரி தான் உனக்கு போறது. அது இயற்கையா வச்சிருக்கணும் நினைத்தார்களோ என்ன நினைத்தார்களோ ஆண்டவன் தந்தது. சமூகம் வந்தது எதுக்காக? இது வீடியோ
பாத்தீங்கன்னா ஒரு கடல் தாவரம் கொண்டு வளர்ந்து நிற்கும். அதனை தாண்டி இவ்வாறு சென்றவர் நானே கீழே செல்ல போகிறேன். காரணம் என்னவாக இருக்கும்? நம்ம ராய தந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. நாம் புதைந்து விட்டுவேன் என பயந்து விட்டேன். இப்போது இவ்வாறு பக்கவாட்டில் செல்ல வேண்டும், அல்லாட்டு மீண்டும் அங்கே சென்று செல்ல வேண்டும். நான் என்ன செய்ய போறேன்னா மீண்டும் அங்கே சென்று செல்ல போறேன். அவர் புதைந்து விடுவார் என எனக்கு ஐயமாக உள்ளது. வாருங்கள், செந்தமிழில் செப்புவோம். நடக்க ட்ரை பண்ணுது இதுல. இதான் அந்த நான் சொன்ன மின் காத்தாடி. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா கீழே பாக்குறதுக்கு. இதான் இதெல்லாம் நான் பண்ண அதுல நின்று இந்த கதிரை இந்த அவர்த்தட்டு நின்றுட்டு தான் கடல் அடக்கு தெரியுதோ. இதான் கீழ் பக்கம் அந்த காத்தாடின்ட்டு இப்படிதான் இருக்கு. கீழே தூரத்து நின்று அதுதான் இப்படி தெரியும். இது கடற்கரை. இதான் அந்த கடற்கரை. இந்த சம்பு மாதிரி தான் நட்டு கிடக்கு, பாதை மாதிரி. இல்லை இந்த ஆக்கள் வரையும் தான் உள்ளதான் கடற்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா இது கடற்கரையில் ஒரு தடுப்பணை மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு கீழே மேலே கீழே கடற்கரை நிற்கிது. இதில் அணமையாக கிடக்கு, கீழே ஆக்கள் இருக்கு. நடந்து போகிறதுக்கு வடிவ பாதை செய்துடாக்கி இதால் நடந்த வடிவாக இருக்கும் பார்க்குறாங்க. இதில் ஒரு பறவை ஒன்று நிற்குது. இதை எப்படி எடுக்கலாம்? இப்போ நான் இதை கீழே இறக்கி வச்சு எடுத்தேன். பறவை தெரியும். இதுலேயும் அந்த மின் காற்றாடி தெரியுது. இதில் இருந்தால் மின்சாரம் எடுக்கிறது. அங்கே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா. இதான் அந்த பள்ளம். இதில் சைக்கிள் ஓடிக்கொண்டு போயினோம். அதனால் இங்கே அந்த கடற்கரைக்கு சில பேர் குளிக்குது பார்த்தீங்கன்னா. வெக்க நல்லா இருக்கிற வழியாக குளிக்கலாம். இந்த இதில் நாயலை கொண்டு நடந்தும் போயினோம். இப்போ வீட்டு பிராணியை வச்சுருந்தா அதை கொண்டு நடந்து வரலாம். இங்கே ஆக்க குளிக்கணும். அங்காலையும் கிடக்காது இது. இவ்வளவு தான் இதுதான் கிடக்குற. இங்க கிட்ட வந்தோன்னு பாத்தீங்கன்னா இந்த சத்தம் கேக்குது. ரியான சுத்திர சத்தம் கேக்குது கிட்ட வந்து. சூரியன் கொஞ்சம் இந்த இருக்கு நிற்கிது சூரியன். அதால நான் இப்படி நின்றா வெளிச்சமாக தெரியும். இப்படி நடந்து கருப்பாக இருக்கு. ஏன்னா கருப்பான்னு தெரியாது. அவளா தான் இதுக்குள்ள நிழல் விழுந்துருவாங்க. இதுதான் அந்த கடற்கரை. இதுதான் அந்த காத்தாடி மின் உற்பத்தி செய்கிறாங்க.
தனியாக வந்து நடக்கிறதுக்கு இது நல்ல இடம். ஒரு மாலை நேரத்தில் தனியாக வந்து நடந்தால் ஒரு சத்தம் இருக்காது, ஒரு இடையூறும் இருக்காது, நல்லா இருக்கும். சரி, ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சுதே. நீ நான் மடிக்கிட போகிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட பாய்.